Hi, hello, welcome back to my channel. So, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா என்னுடைய weight loss journey பத்தி தான் பார்க்க போறோம். So, நான் எப்படி எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணாம டயட் எதுவுமே பெருசா ஃபாலோ பண்ணாம வெயிட்டை குறைச்சேன் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நான் சொல்றேன். ஸோ ஆக்சுவலாக இது ஒரு 1 to 1.5 மந்த்க்குள்ளே நடந்தது தான். ஸோ ஒரு 1.5 மந்த் பேக் பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் எவ்வளோ இருந்ததுன்னா 62.75 இருந்தது. ஸோ அப்போது நான் எதுவுமே டயட் எதுவும் ஃபாலோ பண்ணல, பெருசாக எதுவுமே எப்பயும் போல தான் நான் என்னோடய ஃபுட்டை எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணலன்னா, ஸோ இந்த கேலரி டிஃபிஷிட் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ட்ரை பண்ணேன். ஸோ கேலரி டிஃபிஷிட் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ஆக்சுவலாக ஒரு அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டியில் ஃபுட்டு ரெகுலராக எடுத்துகிட்ருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த குவான்டிட்டியை அப்படியே கொஞ்சமாக கம்மி பண்ணி நம்ம யூஸ்வலாக சாப்பிட்றது தான் கேலரி டிஃபிஷிட். ஸோ இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக எடுத்துக்கிற அளவை விட நம்ம கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறோம். ஸோ இதையே நம்ம கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ இதுதான் கேலரி டிஃபிஷிட்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இதை ஒரு 1 மந்த் மாதிரி நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஸோ நான் எப்படி ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, நான் லைக் இப்போ நான் ஒரு யூஸ்வலாக 3 தோசை சாப்பிடுவேன் அப்படின்னா அதை நான் 2ஆக மாற்றிக்கிட்டேன். அதே மாதிரி கொஞ்சம் நான் எவ்வளோ குவான்டிட்டி ரைஸ் யூஸ்வலாக எடுத்துக்கணும் அதை அப்படியே பாதியாக்கிட்டேன். ஸோ யூஸ்வலாக எடுத்துக்கிற சைஸை விட நான் ரொம்ப கம்மியான அளவில் தான் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன்னா, இப்போ யூஸ்வலாக வீட்டில் ஒரு காய்கறி பொரியல் செய்வாங்க இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இப்போ 2 பொரியல் செஞ்சு அதை எடுத்துக்கிறது. ஸோ என்ன ஆகுன்னா, உங்களோட ரைஸ் குவான்டிட்டி நீங்கள் கம்மி பண்ணுறது இந்த காய்கறி நீங்கள் நிறைய சாப்பிட்டுக்கிட்டு அதோட சைஸை இது கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி சாப்பிடணும். ஸோ நான் இந்த மாதிரி தான் சாப்பிட்டேன். ஸோ ரைஸோட குவான்டிட்டி மத்தியானத்தில் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். அதே மாதிரி இட்லி தோசை இதோட குவான்டிட்டியுமே நான் அப்படியே கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். இப்போ ஒரு குட்டி குட்டியாக இருந்தால் ஒரு 4-5 இட்லி சாப்பிட்ற இடத்துல 3 அந்த மாதிரி கம்மி பண்ணிட்டேன். 3 தோசை இருந்தால் 2 தோசை, அதே மாதிரி ஒரு 4 சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ 3 சப்பாத்தி இல்லை 2 சப்பாத்தி அந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு அது கூட சாப்பிட்ற அந்த காய்கறி வெஜிடபிள்ஸோட குவான்டிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் இது மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன். ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேஸ்லேயே எனக்கு 2 kgs குறைஞ்சிது. நான் அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஓகே இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணேன்னா, அதையே நான் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். இப்போ ஒரு 1.5 மந்த்தாக நான் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் முன்னாடி சாப்பிட்ட அளவுக்கு ரைஸ் இப்போ சாப்பிட்றது கிடையாது, அப்படியே கம்மி ஆயிடுச்சு. ஸோ அதனால இப்போ என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 59.40 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ 60க்கு மேலே போவே கிடையாது. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 kgs to 3.5 சம்திங் அளவுக்கு நான் ஒரு 1.5 மந்த்லேயே குறைச்சிட்டேன். வித்தவுட் எனி எக்ஸசைஸ், பெருசாக எதுவும் டயட்டும் கிடையாது. சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த அளவு மட்டுமே கம்மி பண்ணிவிட்டு என்னால் இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சாப்பாடு கம்மியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்ச சாப்பாடு செய்கிறாங்க, பிடிச்ச குழம்பு செய்கிறாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்றப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, அது ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சுது. அதாவது அந்த அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்த அளவு தான். பட் நான் இப்போ கம்மியாக சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னோட பாடி என்னாச்சுன்னா அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் கொஞ்சமாக ஜாஸ்தியாக சாப்பிட்டாலும் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, எனக்கு ரொம்ப ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பாடியுமே உங்களுடைய சாப்பாடோட குவான்டிட்டிக்கு அடாப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாஸ்தி சாப்பிட்டாலுமே உங்களுக்கு ஹெவியாக ஃபீல் ஆகும். ஸோ நம்மளுக்கு அடிக்கடி பசிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வரி பண்ண தேவையில்லை. உங்களோட பாடி நீங்கள் எடுத்துக்கிற இன்டேக்கோட குவான்டிட்டி அளவுக்கு கண்டிப்பாக அடாப்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண முடியல, பட் எனக்கு வெயிட்டை ரெடியூஸ் பண்ணும் அந்த மாதிரி யாராவது பிளானில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேலரி டிஃபிஷிட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு உங்களோட ரைஸோட குவான்டிட்டியை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் காய்கறி அந்த மாதிரி வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு பசிக்கவும் பசிக்காது, ரொம்ப நேரத்துக்கு ஃபுல்லாகவும் இருக்கும்.
ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து டயட்டுமே வந்து பெருசாக ஃபாலோ பண்ண தேவையில்ல, ஈஸியாக உங்களுக்கு வந்து வெயிட்டுமே வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ரைஸோட குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணுறதுனால எனக்கு என்னென்னலாம் ஃபீல் ஆச்சுன்றதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, எனக்கு வந்து தூங்கி எந்திரிக்கிறப்பவே வந்து சில டைம் ஃபேஸ் எல்லாமே வந்து ரொம்ப புசு புசுன்னு ஆகிடும், ரொம்ப வந்து வீங்கி போன மாதிரி இருக்கும் சில டைம். ஸோ அது எல்லாமே எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நான் டிஃபிஷிட் ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு வந்து அந்த சேஞ்சஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சது. எனக்கு வந்து ஃபேஸில் அந்த மாதிரி ப்ளோட் ஆகுற மாதிரி ஃபீலே வந்தது கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கம்மியாக சாப்பிட்றப்போ. அதே மாதிரி ஹெவியாக வந்து ஃபீல் ஆகுற மாதிரியே ஃபீல் இருக்காது, உங்களுக்கு லைட்டாக இருக்கும். லைட்டாக நீங்கள் கரெக்டான ஃபுட்டு சாப்பிட்றீங்க, அதாவது ரைஸையே வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துக்காமல் நீங்கள் வெஜிடபிள்ஸ் அப்புறம் ப்ரோட்டீன் கொஞ்சம் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ் கிடைக்குதோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர், அப்புறம் இந்த சுண்டல்லாம் இருக்கும் இல்லையா, சென்னா, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எல்லாராலையுமே வந்து இந்த சிக்கன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் வேறெவர் உங்களுக்கு கிடைக்குதோ இந்த எக்கு, பன்னீர், சுண்டல், அப்புறம் இந்த முருங்கைக்கீரைலாம் ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாமே வந்து வீக்லி 2 or 3 வந்து நிறைய இன்டேக் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ, லோக்கல் என்னென்னலாம் வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ, காய்கறி கிடைக்குதோ அதையே வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீன் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதுன்னு பாருங்கள், ஈஸியாக எங்கெங்கெல்லாம் கிடைக்குதுன்னு பாருங்கள். அது உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிகிற ரேஞ்சில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து நிறைய குடிங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு 1 month வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே அது உங்களோட ரொட்டீனாக ஆகிடும். அதுக்கு மேலே உங்களால் வந்து ஹெவி ஃபுட்ஸே எடுத்தாலும் உங்கள் பாடி வந்து லைக் அது வந்து ஒத்துக்காது, லைக் ஒரு மாதிரி ஹெவியாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து நியர்லி 3க்கு மேலே வந்து கேஜிஸ் வந்து கம்மி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வெயிட் குறைக்கணும்னு ஆசைப்படுறவங்க வித்தவுட் எனி எக்ஸசைஸ் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம்.